இந்த வண்டி வந்து Yamaha NMAX 125cc. இதான் நம்ம இன்றைக்கி வேலை பார்க்க போகிறோம். இதில் என்ன ஃபால்ட் அப்படின்னா, இன்ஜினில் வந்து இந்த கேம் ஷாட் பேரிங் உடஞ்சிருக்குது. இது பேரிங் உடஞ்சதுனால இன்ஜின் போன மாதிரி ஒரு சத்தம் வரும். அதேபோல் வந்து இந்த மாதிரி பேரிங் உடஞ்சதுன்னா, கேம் ஷாட் பேரிங் உடஞ்சதுன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. கேட்டால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கனாக்கா, ஸ்டார்ட் ஆகலைன்னா இன்ஜின் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. நமக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து சும்மா அப்படியே கழட்டி மாற்றுறது தான். இது வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப சிம்பிளான வேலை தான். இது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. இன்றைக்கி இது தான் நம்ம மாற்ற போகிறோம். நான் அந்த அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். இந்த பேரிங் உடையலை, இது நல்லா இருக்குது. இருந்தாலும் அதை மாற்றத்தான் வேணும். இந்த இருக்கு பாருங்க, இந்த பேரிங் உடஞ்சிருச்சு. இந்த பேரிங் உடஞ்சதுனால வந்து கேம் ஷாஃப்ட் வந்து கரெக்டாக ரோல் ஆகாது. என்னன்னாக்கா, இந்த வால்வு ஓப்பன் பண்ணுறது அப்படியே ஓப்பனாகவே நின்றோம். அதனால் பைக்கும் ஸ்டார்ட் ஆகாது. நிறைய பேர் கேம் ஷாஃப்ட் உடஞ்சதுன்னா, அது எப்படி கேம் ஷாஃப்ட் பேரிங் உடஞ்சதுன்னா பைக்கு ஸ்டார்ட் ஆகுமே, வண்டி ஓடுமே அப்படின்னு கேட்பீங்க. இதனாலையும் ஃபால்ட் வரும். இதனால் அந்த வால்வு வந்து 4 வால்வு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வால்வு லாக் ஆகாமல் இருந்ததுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இதுதான் இந்த வண்டியில் பிரச்சனை. ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு அது தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஃபுல்லாக இன்ஜின் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டாந்துருவாங்க. நிறைய பேர் கேட்டிங்க, இன்ஜின் வேலை பார்க்குறதுக்கு எவ்வளோ ரூபா வரும் அப்படின்னு கேட்டிங்க. இங்கே வந்து இன்ஜின் வேலை பார்க்குறதுக்கு நம்ம ஊர் காசுன்னு சொல்ல போனோம்னா 60,000 ரூபா வரும். இங்கே வந்து 600 பவுண்டு, நம்ம காசுக்கு குறைஞ்சது 60,600 ரூபா அப்படி வரும். 61,000 ரூபா வரும் நம்ம காசுக்கு. நன்றி, வணக்கம்.